ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள். இப்போ ரீசெண்டாக நம்மளோட விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறமே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய இந்த மாந்திரிகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, அந்த பூஜைகள்லாம் பண்ணுறவங்க ஒரு சில பரிகாரங்கள்லாம் நம்மளோட விஜயகாந்த் சாருக்கு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணாமல் விட்டதுனால தான் அந்த ஆத்மா சாந்தி அடையலை. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ சமூக வலைத்தளங்கள் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயகாந்த் சார் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வீடை ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடு போக 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 சரி கட்டுவாங்கன்னு பார்த்தா அந்த வீடை கட்டி முடிக்கவே இல்லை. அதை அப்படியே விட்டுட்டாங்க. சரி ஓகேப்பா, இது என்ன தான் பண்ண போகிறீங்க, இதை முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பால் காச ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் கூட விஜயகாந்த் சாருக்கு அது இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குள்ளே குடியேற முடியல. அதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டார். ஸோ அதனால் அந்த வீட்டை நீங்கள் சீக்கிரமாக கட்டி முடித்தால் மட்டுமே தான் அந்தோட ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா அவரோட ஆத்மா கிட்டத்தட்ட அந்த வீட்டு மேலே நிறைய உயிரை வச்சுருந்துருக்கு. இந்த மாதிரி இப்படியாவது அந்த வீடு இப்படி கட்டணும், இப்படி அலங்காரம் பண்ணணும், என் ஒய்ஃப் இந்த இடத்துல உட்கார வச்சு பார்க்கணும், நான் கால் மேலே கால் போட்டு இந்த வீட்டு முன்னாடி உட்காரணும்னு சொல்லி நிறைய கனவுகளோடு இருந்திருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ஆத்மா இவ்வளோ கனவுகளோடு வச்சுருந்து அந்த வீட்டை முழுமையடைய பார்க்காமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் அந்த வீட்டை நீங்கள் முடிக்கிற பட்சத்தில் தான் அந்த ஆத்மா சாந்தி அடையுமா அடையாதான்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பசங்களோட கல்யாணம். எஸ், ஒரு பையனை கூட அவங்க கல்யாணம் பண்ணி பார்க்கல. அதனால் 2 பசங்களுக்குமே நீங்கள் கல்யாணம் பண்ணும் பட்சத்தில் அப்போவுமே அவரோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த 2 கோரிக்கைகளை நீங்கள் முடிக்கும் பட்சத்தில் அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த வீட்டை சீக்கிரம் கட்டி முடிங்க. ரெண்டாவது கனவான அவங்களோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இது 2மே பண்ணிங்கன்னா விஜயகாந்த் சாரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.